ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இன்று திருப்பாவையில் 17வது பாசுரம். கண்ணன் தேவகிக்கும் வசுதேவருக்கும் குழந்தையாக பிறந்தார். இவர்கள் பெற்றார்களே தவிர எந்த இன்பத்தையும் பெறவில்லை. கண்ணனை வளர்த்த சுகத்தை பெற்றவர்கள் நந்தகோபனும் யசோதையும் தான். நந்தகோபன் ஆண்டாளுக்கு நாளைய மாமனார். 16, 17, 18வது பாசுரத்தில் நந்தகோபனின் புகழை பேசுகிறாள் ஆண்டாள். இன்றைய பாசுரத்தில் நந்தகோபனை எழுப்புகிறாள், யசோதையை எழுப்புகிறாள், பலராமனையும் எழுப்புகிறாள். வாயில் காப்போன் கதவை திறந்துவிட ஆண்டாளும் மற்ற பெண்களும் உள்ளே வந்தார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய், கொம்பனார்க்கெல்லாம் குழந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய், அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய், செம்பொற்கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய், நீயும் உன்னுடைய தம்பியும் படுத்து தூங்காதீர்கள் என்று பலராமனை எழுப்பும் பாசுரம். இந்த திருமாளிகையிலே ஒவ்வொரு கட்டிலேயும் ஒருத்தொருத்தர் படுத்து கொண்டிருக்கிறார்கள். முதல் கட்டிலே நந்தகோபன், 2வது கட்டிலே யசோதை, அதற்கடுத்து கட்டிலே கண்ணன், பக்கத்தில் பலராமன் உறங்குகிறார். இப்படி ஒன்றொன்றாக தாண்டி அனைவரையும் கூட்டிக் கொண்டு செல்கிறாள் ஆண்டாள். கண்ணனை தூக்கி போய்விடுவார்கள் என்று நந்தகோபனும் யசோதையும் முதலில் படுத்து கொண்டிருக்கிறார்கள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா. நந்தகோபாலனை ஏன் எம்பெருமான் என்று கூறுகிறாள்? அந்த எம்பெருமானையே கொடுத்தவர், அதனால் இவரும் எம்பெருமான் தான் என்கிறாள். தானம் கொடுப்பதில் நந்தகோபாலன் ரொம்ப பெயர் எடுத்தவராம். அவர் வேட்டி தானம் பண்ண ஆரம்பித்தால் கொடுத்து கொண்டே இருப்பார், தண்ணீர் தானம் பண்ண ஆரம்பித்தால் கொடுத்து கொண்டே இருப்பார், அன்னதானம் பண்ண ஆரம்பித்தால் கொடுத்து கொண்டே இருப்பார். நந்தகோபாலனே எழுந்திராய் என்கிறாள். ஆண்டாளுக்கு தண்ணீரிலோ வஸ்திரத்திலோ சோற்றிலோ எண்ணம் இல்லை. அவள் எண்ணம் எல்லாம் கண்ணனிடத்திலே தான். அம்பரு மூடரு தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காதெழுந்திராய். நேரே கண்ணனை எழுப்புகிறாள் ஆண்டாள். பக்கத்தில் பலராமனை பார்க்கவில்லை. அம்பரு மூடரத்து ஆகாசத்தை பிளிரிக்கொண்டு போவது திரிவிக்ரமனுடைய திருவடிகள். ஓங்கி உலகளந்த உம்பர் கோமான், உலகத்தையே தாவி அளந்த தேவர்களுக்கு தலைவன். ஏன் உம்பர் கோமான்? இந்திரன் ராஜ்யத்தை இழந்தான், மகாபலி பறித்து போனான். பெருமாள் வாமனமூர்த்தியாக அவதரித்து ராஜ்யத்தை மீட்டு இந்திரனிடத்தில் கொடுத்து உம்பர் கோமான் என்று பெயர் வாங்கிவிட்டார். உறங்காதெழுந்திராய், நீ இப்படி போய் தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. சீதையை பிரிந்ததிலிருந்து ராமன் தூங்கவில்லையாம். நாங்கள் எல்லாம் தூக்கம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறோம், நீ நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. ராமனிடம் இருக்கும் குணம் உன்னிடத்தில் இல்லையா என்று குத்தலாக பேசுகிறாள். ஆனாலும் கண்ணன் திரும்பவே இல்லை. எங்கோ தப்பு நடக்கிறது என்று தெரிந்து கொண்டாள் ஆண்டாள். பக்கத்தில் பலராமனை எழுப்பாமல் கண்ணனை நேராக எழுப்பிவிட்டோமே, அவரும் பாகவதோத்தமராச்சே என்று அடுத்து அவரிடம் வந்தாள் ஆண்டாள். செம்பொற் கடலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல். செம்பொற் கடலடி, பொற்பாதம் உடையவனே என்று பொருள். பலராமன் காலை வைத்ததும் கிருஷ்ணாவதாரம் நடந்தது, பகவத்கீதை கிடைத்தது, சஹஸ்ரநாமம் கிடைத்தது. செல்வா பலதேவா, பலராமனை குறிக்கிறது. உம்பியும் நீயும், உம்பி என்றால் உன் தம்பி என்று பொருள். நீயும் உன் தம்பி கண்ணனும் தூங்கலாமோ? தூங்கக்கூடாது. படுக்கையில் படுத்தவர்கள் தூங்குவார்கள், படுக்கையே தூங்கி கேள்விப்பட்டதில்லை. ஆதிசேஷன் தான் படுக்கை. பலராமன் ஆதிசேஷனின் அவதாரம். படுக்கையே தூங்குகிறது. தூங்காதே எழுந்திரு என்று சொல்ல இவர்கள் அனைவரும் விழித்து கொள்ள அடுத்து நப்பிண்ணை பிராட்டியை தொடப்போகிறார்கள். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.